சில நேரம் நான் அமைதியா யோசிப்பேன். காலை சூரியன் மெதுவா உதிக்கிறத நின்று பார்த்து ரசிக்கிறோம்னா அந்த நிமிஷம் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். மழை பெய்யும் போது ஜன்னல் அருகில நின்று அந்த மழை வாசனைய சுவாசிச்சு பாருங்க. அந்த உணர்ச்சி எந்த பணத்தாலும் வாங்க முடியாத சந்தோஷம். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போச்சு தெரியுமா? எப்பவும் ஒரு ஓட்டம்தான். யாராச்சும் முந்தணும், யாராச்சும் ஜெயிக்கணும், யாரிடமாவது பாராட்டு வாங்கணும். அந்த ஓட்டத்துல நம்ம வாழ்க்கையே ரசிக்க மறந்துட்டோம். இயற்கை நமக்கு தினமும் ஒரு பாடம் சொல்லுது. மரம் உயரமா வளருது, ஆனா அது யாரையும் தள்ளி வைக்கல. ஆறு ஓடுது, ஆனா அது யாரையும் தேர்வு பண்ணி தண்ணி கொடுக்கல. ஆனா மனுஷன் மட்டும்தான் இந்த உலகத்துல வேற மாதிரி வாழ முயற்சி செய்யறான். என்னை எல்லாரும் பாராட்டணும், நான் தான் பெரியவன், என்னிடம் தான் எல்லாம் இருக்கணும். இந்த எண்ணங்கள் வந்த உடனே அமைதி மெதுவா வாழ்க்கையில இருந்து போயிடும். ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோங்க, நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசு அமைதியா இல்லனா அது வெற்றி இல்ல. எவ்வளவு புகழ் வாங்கினாலும் உள்ளம் வெறுமையா இருந்தா அது வாழ்க்கை இல்ல. உண்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? காலை எழுந்ததும் இன்னொரு நாள் கிடைச்சிருக்குன்னு நன்றி சொல்ற மனசு, சுற்றி இருக்கிற இயற்கையை ரசிக்கிற மனசு, மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்னு தோன்ற மனசு, அதுதான் வாழ்க்கை. நான் இந்த உலகத்துக்கு வந்தபோது கையில ஒன்னும் கொண்டு வரல, போகும்போது கூட ஒண்ணு கொண்டு போக மாட்டோம். அப்படி இருக்க இந்த இடப்பட்ட நேரத்துல எதுக்கு நமக்கு இவ்ளோ பேராசை? எதுக்கு இந்த போட்டி? வாழ்க்கை ஒரு போட்டி இல்ல. நம்ம இருக்கும் போதே யாருக்காவது ஒரு நல்ல நினைவு கொடுத்தோமா, அதுதான் முக்கியம். அதனால புகழ்ச்சியை தேடி ஓடாதீங்க, பேராசையை வளர்க்காதீங்க, அமைதியா வாழ கத்துக்கோங்க. வாழ்க்கைய வெல்றவன் பெரியவன் இல்ல, வாழ்க்கைய புரிஞ்சு அத அமைதியா ரசிக்கிறவன் தான் இந்த உலகத்துல உண்மையான வெற்றியாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முயற்சி செய்வோம், முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.